அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் தற்சுதந்திரம் இன்மை என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம் தன்னை எண்ணி நோவதின்று புதிதன்றே என்றும் உளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்றை இறைவராலே ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவது என்ன. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: அம்பலத்தில் அருள் நடம் புரியும் பெருமானே, இறப்பு பிறப்பு எனப்படும் பெரிய பாவச் செய்கைகளை நினைத்து மனம் நோவது இப்போது உலகில் புதுமை அன்று, எப்போதும் இருந்து வருவது. இந்த இறப்பு பிறப்பு துன்பங்களை நீக்கி என்னை பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வைப்பது நின் ஒருவனால் மட்டுமே முடியும். ஏனைய படைத்தல் காத்தல் அழித்தல் முதலியவற்றை தனித்தனியே செய்யும் தேவர்களால் ஒருபோதும் ஆவது இல்லை எனும்போது, ஐயோ சிறியவனாகிய என்னால் யாவது யாது ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த பாடலுக்கு விளக்கம். அப்போ இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த இறப்பு பிறப்பு இதை பெரும்பாவம் அப்படின்றாங்க. இந்த பெரும்பாவம் தன்னை இந்த உலகியலில் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, உலகம் தொடங்கிய தொட்டு இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிறப்பு இறப்பு இதையே இந்த பெரும் பாவத்தை தான் பேசுகிறாங்களே ஒழிய அதை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வை பெறணும் அப்படின்றத பேசுகிறதுக்கு ஒன்றைய தவிர வேறு தெய்வம் இல்லை. மற்ற படைத்தல் காத்தல் அருளல் அழித்தல் இந்த செயல்களை செய்யக்கூடிய தேவர்களும் இதை அறிந்தவர்கள் இல்லை. நீ ஒருவன்தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அறிந்தவன், அதை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த இறப்பு இல்லாமல் அந்த இரவாத நிலையை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு சாட்சியாக ஒரு 3 பாடல், அருமையான பாடல்கள். அந்த பாடலே போதும் அவர் சொல்லக்கூடிய தெய்வம் எதை கொடுக்கக்கூடியது, மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே போதும் அவர் பெற்ற அனுபவத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட மற்ற தெய்வங்கள் அவர் சொல்கிறது மாதிரி அந்த அதாவது மற்ற தெய்வங்கள் சொல்கிறாங்கல்ல, படைத்தல் காத்தல் அழித்தல், அந்த தேவர்களால் பெற முடியாது அப்படின்றதுக்கும் சாட்சியாக ஒரு 2 பாடல். இதை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். முதல்ல நான் இது ஆடேடி பந்து, இந்த ஆடேடி பந்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து, வாலி என் தோழி என் வார்த்தை கேள், என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்று கொண்டேன். சூழியர் செஞ்சுடர் தோற்றுரு கீழ்பால் தூய்த்திசை நோக்கினேன், சீர்த்திகள் சித்தி ஊழிதோறு ஊழி நின்று ஆடுவன், நீயும் உன்னுதியேல் இங்கே மன்னருள் ஆணை, ஆழி கரத்தணிந்து ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி
ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதிசெய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. இதுக்கு நான் எதுவுமே விளக்க வேணாம். அவர் பெற்ற அந்த நிலையை எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இந்த ஆடேடி பந்தில் அதாவது ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்னு சொன்னாங்க. எடுத்தவொடனே சொல்கிறாங்க மரணமில்லா பெருவாழ்வு நான் பெற்றுக்கொண்டேன். தெளிவாக சொல்லிட்டாங்க. துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதிசெய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. முத்தர்களும் சித்தர்களும் பெற்றுக்கொள்ளாத அந்த நிலையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் அருள் அற்புதமே அப்படின்ற தலைப்பில் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் புறங்கூறினரெல்லாம் புல்லெனப் போயினர் பொற்படி கீழ்ப்புற மீளவும் மேயினர் மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூயினர் வாலிய என்ற சொல் வாயினர் ஆயினர். அருமையான இந்த பாடல். இதிலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்றவர்கள் பெறாத அந்த நிலையை நான் பெற்றுக்கொண்டேன். இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது. கற்ற நூல்கள் எல்லாம் கணத்தே மறந்தது. செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது. சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது. இத்தாரணி முதல் வானும் உடுத்தது. இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன். அருமையான அந்த பாட்டு இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்புருவ பூட்டு கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு ஐயர் அருட்ஜோதி அரசாட்சி எனது ஆட்சி ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு எய்யுலக வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. பாருங்கள், இந்த பாடல்லையும் எவ்வளோ அருமையாக அவர் பெற்ற அனுபவம் பாருங்கள். என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. இந்த 6வது பாடல்லையும் எப்படி சொல்கிறாங்க? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம் தன்னை எண்ணி நோவது என்று புதிதன்றே என்றும் உளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்றைய இறைவர்களால் ஆவது ஒன்றும் இல்லை என்னும்போது இந்த சிறிய நாள் ஆவது என்ன?
அப்போ இந்த பாடல்கள் மூலமாலாம் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இரவா இங்கே வந்து என்ன சொல்ல, என் பிறவி துன்பம் எல்லாம் போச்சுன்றாங்க, மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க, சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. மற்றவர்களால் பெற முடியலை, முத்தர்கள்னாலேயோ தேவர்கள்னாலேயோ படைத்தல் காத்தல் அருளல் செய்பவர்களாலேயோ யாருனாலையும் பெற முடியவில்லைன்றதை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தெய்வம் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது தெளிவாக இந்த பாடல்கள் மூலமாக தெரியுது. இப்போ அந்த மற்ற தெய்வங்கள்னால மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு ஆதாரமாக 2 பாடலை பாடி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது மற்ற ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் பெறாத அனுபவத்தை வள்ளலார் பெற்றிருக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த பாடல். உருத்திரர்கள் 1 கோடி, நாரணர் பல்கோடி, உருபிரம்மர் பல கோடி, இந்திரர் பல கோடி, பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுரு திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தியங்குகின்றார் நடம்காணும் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே அப்படின்னு சொன்னவங்க. அடுத்து இந்த பாடலில் அதாவது அடியார்கள் அனைவரும் இவங்க அடியார்கள் வந்து பல அடியார்கள் வந்து பல தலங்களுக்கு போய் இறைவனுடைய வந்து பெருமைகளையும் புகழ்களையும் பாடுறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானை தேடி அவர் இருக்கும் குடிசைக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அருள் செய்தானாமா. அதுக்கு இந்த பாடல் பாருங்கள். வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பலிக்கரையினூடே திருவடி சேர்ந்தருள்க என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்க. அதாவது மற்றவர்கள்லாம் வந்து அந்த அருளுக்காக ஏங்கி பல தலங்களுக்கு போய் பலவிதமான பாடல்களை பாடுறாங்க. ஆனால் அவங்க எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த முடிவான அந்த இதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே. அருமையான இந்த பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் சான்று. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் மரணமில்லா பெருவாழ்வை சத்தியமாக கொடுக்கக்கூடிய தெய்வம். மற்றைய தேவர்கள் பிரம்மர்கள் அவங்களாலெல்லாம் இதை கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு தான் இந்த பாடல்கள் எல்லாம் சான்று. இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.